அக்ரி தானே படிச்சீங்க? ஆமாங்க சார். யூபிஎஸ்சிக்கும் அக்ரிக்கும் அப்படி என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு? முதல் காரணம் என்னன்னா ஆப்ஷனல்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். அப்புறம் அக்ரி எடுத்துட்டா வந்து அக்ரினா நிறைய பேர் நினைப்பாங்க ஃபீல்டு ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அக்ரி வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். யூபிஎஸ்சி என்னென்னலாம் எக்கானமி பற்றி, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி, அடுத்து அக்ரிகல்ச்சர்ன்ற ஒரு ஆப்ஷனல் பேப்பர் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆடட் அட்வான்டேஜோடு இருக்கிறது தான் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல். அப்புறம் இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எடுக்கும் போதுமே பெரிய சிவில் சர்வீசஸ் விட அதிக ரோல் பிளே பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன் அக்ரிகல்ச்சர். ஏன்னா டெக்னிக்கல் சர்வீஸ்ன்றதுனால இன்னும் ஒரு நிறைய பெனிஃபிட் வந்து அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டு இருந்து யூபிஎஸ்சி வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். உங்களோட ஒப்பீனியன்? எனக்குமே அதுதான். நம்ம இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேஷன் முடிக்க அந்த 4 இயர்ஸ்க்குள்ள நம்ம யூபிஎஸ்சி ஃபேஸ் பண்ணுற எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கே ஓரளவுக்கு ஒரு 90% கவர் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து நேராக போய் இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு உள்ளே வரும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஈஸினஸ் இருக்கும் படிக்கிறதுக்கு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி காலேஜில் படிச்சிருக்கோம்ல, அதை பற்றி ஃபுல்லாக நமக்கு ஞாபகம் இல்லைனா கூட பட் இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய வாட்டி நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது கூட யூபிஎஸ்சியில் இது வந்து நம்ம காலேஜில் பார்த்த வார்த்தை, இது காலேஜ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்றது வந்து ஒரு 2 கொஸ்டின் ஆச்சும் கண்டிப்பா வந்து காலேஜ்ல எங்கேயோ ஒரு இடத்துல கேட்ட வார்த்தை வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்துடுது. ஸோ அந்த ஹோலிஸ்டிக்கான சப்ஜெக்ட் எல்லாமே வந்து அந்த 4 இயர்ஸ் ஆஃப் கிராஜுவேஷன்ல இருக்கிறதுனால ஒரு நல்ல மார்ஜின் இருக்கு அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸ்க்கு. ஏற்கனவே படிச்சது தான் படிக்க போறோம், இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கணும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்.